ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவை, கோதுமை, மைதா இதில் எதில் வேணாலும் நம்ம கேக் செய்யலாம். இன்றைக்கி நம்ம ரவை பயன்படுத்தி தான் கேக் செய்ய போகிறோம். அப்படியே நம்ம கோதுமை மாவு, மைதா வச்சு செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இந்த ரவை கேக் இருக்கும். இந்த சுஜி கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அந்த கப்பில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு தான் நம்ம பட்டர் மில்க்கு ஃபஸ்ட்டு தயார் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு என எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால இந்த பட்டர் மில்க்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா இந்த ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் எந்த கப்பில் பால் எடுத்தனோ அதே கப்பில் நான் 1.5 கப்புக்கு ரவையை எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளோட ரவையை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அப்போ தான் நம்மளோட கேக் சூப்பராக வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். இதில் மெயின் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்லேயே நீங்கள் எல்லாம் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஈனோ நான் சேர்த்துக்கிறேன். மெடிக்கலில் கிடைக்கும் ஈனோ, அதை சேர்த்துக்கோங்க. ஈனோ சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே நான் 1/4 கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமுல் ஸ்ப்ரே பால் பவுட்ரு தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் நல்ல திக்கான பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ஜீனி, அதாவது சர்க்கரை எடுத்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ கரெக்டாக அந்த கப்புலேயே எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சலித்து எடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை சுற்றி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குவாரண்டைன் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் செய்கிறதுக்கு இந்த கேக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது அது கூட நம்ம வச்சுருந்த பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈனோ சேர்த்துருக்கோம். ஈனோ ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் கொஞ்சம் ஹார்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஏலக்காய். இப்போது 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க, ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம், ரவை நல்லா ஊறி வரணும். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நல்லா ரவையெல்லாம் ஊறி சூப்பராக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் டீன் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க கொஞ்சமாக நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா சேர்த்திங்கன்னா கேக் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக பட்டர் பேப்பர் வச்ச மாதிரியே கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம வச்சுருந்த கேக் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை லைட்டாக ஆட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அது செட் ஆகிற மாதிரி. இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு
கூடவே அதில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஏற்கனவே மூடி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சிறந்த கேக் டின்னை சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது மூடி ரப்பர் விசில் எதுவுமே போடாமல் சரியாக ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எனக்கு கரெக்டாக ஒரு 60 நிமிஷம் ஆச்சு இது வெந்து வர்றதுக்கு. நான் மேலே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் ஸ்மெல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. இப்போது நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கட் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளோட கேக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்ணிலா எசன்ஸு ஏலக்காய்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் சூஜி கேக்கே நம்மளுக்கு ஆல்ரெடி விற்கும் அதிகமாக. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே சூப்பராக இருக்குது. நல்லா ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.